தெனியாய கொட்டப்புல தியதாவ தோட்டத்தில் 2018 ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 30 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டடத்தினை நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டன. 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 3 கட்டடங்களுக்கான நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நிர்மாணப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 2017-18 தொடங்கணும்னு பொதுமக்களோட காசுல தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் செஞ்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இப்படியே வீணா போய்கிட்டு இருக்குது. இப்போ டெங்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. மக்களோட சொத்து இந்த மாதிரி வீணடிக்காமல் ஒரு கவர்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிள்ளைகள் படிக்கிற மாதிரி இடம் ஒன்றும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தரப்படி நாங்கள் மிச்சம் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டு மக்களின் வரிப்பணத்தை செலவிட்டு ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாறான திட்டங்கள் கைவிடப்படுவது வரிப்பணத்தை வீணடிக்கும் செயற்பாடாகும். தெனியாய கொட்டப்புல தியதாவ தோட்டத்தில் உள்ள இந்த கட்டடத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தமது பாவனைக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்.